அண்ட் லூயிஸ். அந்த புத்தகம் படித்தேன். அதில் அதாவது அது ஒரு இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர். அதில் 3rd சாப்டர் நம்பிக்கை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த நிறைய விஷயங்கள் போட்டு இருந்துச்சு. நம்பிக்கை பற்றி நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. நம்பிக்கை என்பது எண்ணத்தின் உந்து விசைக்கு ஆயுளையும் ஆற்றலை செயல்திறனையும் அளிக்க வல்ல அமுத மருந்து. நம்பிக்கை என்பது உங்களிடம் குவிய போகிற செல்வத்தின் துவக்க புள்ளி. நம்பிக்கை என்பது அதிசயங்கள் அனைத்திற்கும் அடிப்படை. அறிவியலால் புரிந்து கொள்ள முடியாத புதிர்களுக்கெல்லாம் அடிப்படை. நம்பிக்கை என்பது தோல்விக்கான ஒரே மாற்று மருந்து. நம்பிக்கை என்பது பிரார்த்தனையோடு சேர்ந்தால் அளவற்ற அறிவாற்றலோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி தரும் ரசாயனம். நம்பிக்கை என்பது அளவுக்குட்பட்ட மனித எண்ணத்தின் சாதாரண அதிர்வுகளை கூட அளவு கடந்த சூட்சும சக்திக்கு சமமாக மாற்ற வல்லது. நம்பிக்கை என்பது அளவற்ற அறிவாற்றலின் பேரண்ட சக்தியை மனிதனின் உதவிக்கு கொண்டு வரும் ஒரே ஊடகமாகும். வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தகத்தை வாங்க படிச்சு பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ் நிறைய பேரு நம்பிக்கை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விஜயாலி சார் இருக்காங்களா, அவரோட இன்டர்வியூஸ் நிறைய பார்த்திருக்கேன். அதுல மோஸ்ட்லி சொல்றது நம்பிட்டேன், முழுசா நம்பிட்டேன், மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு. அதே மாதிரி ஹீரோன்னு நினைச்சேன், நம்பினேன், ஆயிட்டாரு. அப்புறம் டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அதையும் நம்பினேன், ஆயிட்டாரு. அப்படின்னு நிறைய பிளேஸ்ல சொல்லி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் செலிபிரிட்டிஸ் சொல்லி பார்த்துருக்கேன், புத்தகங்கள் பார்த்துருக்கேன். ஸோ உங்க நம்புனா நடக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடும் உண்டு. இதே புத்தகத்துல தான், அதாவது திங்க் தான், அதாவது குற்ற செயல்களில் ஈடுபடுவன் குற்றவாளி ஆகிறான் என்பது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி நம்பிக்கை, நான் முழுசா நம்புறேன், எனக்கு இது நல்லது நடக்கும், நான் இந்த விஷயத்த பண்ணுவேன், இந்த வீடை வாங்குவேன், இந்த காரை வாங்குவேன், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி விஷயங்களை நம்புதான் அது நடக்கும். ஏன்னா ரெண்டுமே நிரூபிக்கப்பட்ட உண்மைதான். ஏன்னா நம்மளே பார்த்துட்டோம், குற்ற செயல் அதிகமா செய்யறவங்க அதை குற்றம் மோஸ்ட்லி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நல்ல விஷயம், இந்த எக்ஸாம் பாஸ் ஆகி அந்த கொஸ்டின் போன பசங்களையும் நம்ம பார்த்துருக்கோம், இந்த வீடு வாங்கினவங்களையும் பார்த்துருக்கோம், இந்த கார் வாங்கினவங்களையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்புவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுச்சு நம்பிக்கை பற்றி பேசுறது. யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.